ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அஜய். நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுகா சரவணம்பக்கம் கிராமத்துல இருந்து பேசுறேன். ஒரு விஷயம் அம்மா பேசுறது கேளுங்க. எப்படி என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளை சொன்னா எப்படி ஆகுது? மேல இருந்து உயிர்ந்துட்டு என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளை தான் உயிர்ந்துச்சு, விஜய் கண்டுக்காத போயிட்டாரு கொண்டான்னு சொல்றாங்களே. எதுக்கு அவ்வளவு கூட வெறியில அவளுக்கு என்ன, அந்த பொம்பளைக்கு என்ன வெறி சொல்லு பக்கம்? என் பிள்ளைய நாங்க பெத்தவங்களே கம்முனுக்கிறோம், சைலண்டாக்குறான். இந்த பொம்பளை என் பிள்ளைதான் மேல இருந்துச்சு. எங்க சொந்தக்கார புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க, புள்ள இந்த மாதிரி உண்டுக்கா, நீங்க கண்டுக்காதறிய எங்க ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடலையா கொள்ளலையா, நீ கேட்க மாட்டேன். அவன் ரசிக்கிறதுல நான் போயிட்டான், என்ன பண்றது நீட்டு நான் சொல்லினுக்கிறேன். இப்படி எல்லாம் இருந்துட்டு நாங்க சரி பெருசா நினைக்கல. சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு, இப்படி ஏதாவது ஆயிடுச்சு, நாளைக்கு எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, வரும் தூக்கி வீசிருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, இவங்களுக்கு ஏதாயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த வாழிகட்டுக்கும் சரி அவங்க வேலையை பார்த்துல ஓரமா தள்ளி நின்று சொல்லி பரவாயில்ல, தள்ளிக்கு அசிங்கம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு நாங்க விசனம் பட்டுருந்தோம். இந்த மாதிரி இந்த பொம்பளை என் பிள்ளை வந்து விஜய் கண்டுக்காத போறாரு சொல்லுது. இதெல்லாம் நியாயமா? அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கியிருந்தா, எவ்வளவு காசு வாங்கியிருந்தா, அவன் பையன் ஒருத்தவன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கரெக்டா பேசணும். மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா, எவ்வளவு காசு வாங்கியிருந்தா, இப்ப லட்ச கணக்கில் வாங்கிக்கிறாங்களா இல்ல கோடி கணக்கில் வாங்கிக்கிற அளவுக்கு பேசுறாங்க. இவ்வளவு தீவிரமா பேசுறாங்க. என் பிள்ளை போலீஸ் கேஸ்ல கொடுத்துக்கிறேன், அப்புறம் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு ட்ரெஸ் கூட உன் பிள்ளை மாநாட்டுல ஏன்னா துண்டை போட்டுக்கிறேன், அந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு இது காட்டு. எதுக்கு தேவையாத பொய்யா நாடகம்? எதுக்கு இந்த பேர் பொழைப்பு பொழைக்கதான்? எங்களை வேற பொழைப்பு பழைக்கிறாங்க. என்ன உன் பிள்ளைக்கும் பொய்யான நாடகம்? ஒரு ஆணா பிறந்த பிள்ளைக்கு எப்ப இப்படி இருக்கணும், இப்படி போகணும், நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும். இது நீ சொல்லி கொடுக்காத, நீ திருட்டு பொய்யான நாடகம் ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்குற. ஆம்பளைதான் கட்சி வெறியால நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும்னு ஆம்பளை பொட்டச்சிக்கு அவன் ஒருத்தவ சொல்லி கொடுக்குற கேப்பா பேசி கேட்டு இந்த அளவுக்கு நடிக்கிறனா அப்ப எவ்வளவு கேப்பமா இருக்கிற. இதோட நாடுகிட்டு தூக்க மாட்டி நீ சாவலாம். இதெல்லாம் உனக்கு ஊர் நாடு பூரா அசிங்க. இந்த மாதிரி உன் மனசாட்சிக்கு ஊட்டும். நம்ம புள்ள தொங்கல அன்னிட்டு அழுவ. எதுக்கு அழுவ? நாங்களே சாதாரணமா இருக்க, நீ அழுத்து சாதிச்சு காட்டுற. எதுக்கு அந்த மாதிரி பொய்யா நாடகம்? நீ என்ன பொம்பளே சேர்த்துக்கிற, மிருகத்துல சேர்த்துக்கிறோம் அந்த அளவுக்கு பொய்யான வாக்கு சொல்றேன். என்ன பையனுக்கு அதுக்கு மேல பையன் நான் மேல இருந்தேங்க, நான் லேட்டா இங்கே தான் இருந்தேன், நான் மேல ஏறி போனா மேல இருந்து புடிச்சுட்டேன். ஏன் இப்படி பொய்யா நாடகம்? அவங்களாம் விஜய் ரசிக்கிற சொன்னாலும் வெக்க. அதெல்லாம் அவங்களாம் செலுத்தலாம் இந்த மாதிரி பொய்யான பேசுறது. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை அப்ப இதுலயே பாத்துக்க. அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல, இது பொய்யான இவங்க பேசுறது இதுலயே உனக்கு காட்டி கொடுத்துச்சுடா. நீ பேசுறதுதான் உனக்கு காட்டி கொடுச்சு. எங்க அம்மா பேசி சொல்றது யாரும் கேட்காதீங்க, நீ சொல்லிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை, இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றது. இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, உங்க பேச்சு நம்ப மாட்டாங்க, உமா சொல்றதை நம்ப மாட்டாங்க. என்ன அதோட விட்டுட்டு உங்க குழப்ப பாக்கல. நீங்க நன்றி.